உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குறிச்சி வாழவன நாயன். குறிச்சி வாழவன்டா நமக. என்ன ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பிரச்சனை சொல்லுங்க ஜி. Yeah, actually my name is Vikram, MD of GK Group of Companies. நைஸ் மீட் யூ விக்ரம் ஜி. Yeah. என்ன விஷயமா பார்க்கணும்? இல்ல ஆக்சுவலி இங்க நடக்க இருக்கிற 3 நாள் தியான பயிற்சியில ஃபேமிலியோட வரலான்னு இருக்கேன். ஃபீஸ் கூட நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி குருஜி கொஞ்சம் நேர்ல பார்த்து பேசலாம்னு வந்தேன். வாழவன்டான் குருஜி இப்ப ஆழ்ந்த தியானத்துல இருப்பாரு. போய் நான் கேட்டு வரேன். ஓகே. தேங்க்யூ. Yeah. வெயிட் ப்ளீஸ். ஐயோ நல்ல தூக்கத்தில் இருக்கனே. ஜேப்னா வண்ட வட்ட திட்டுவானே. குருஜி வாழவன நாயன் நமக. குருஜி குருஜி. டேய் டுபாக்கரே, அறிவில்ல? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தியானத்துல எழுப்பக்கூடாதுன்னு. முட்டாள் முட்டாள். கோச்சிக்காதீங்க குருஜி. உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்த வந்திருக்கான். பார்க்கறதுக்கு பெரிய துட்டுப்பாட்டி மேல் தெரியுது. அதனால தான் உங்களை எழுப்பிட்டேன். வர சொல்லட்டுமா தூக்கத்தை கண்டினியூ பண்றீங்களா? என்னது பார்ட்டி சிக்கிரிக்கா? ஆமாம் குருஜி. நான் வரேன். டேய் துட்டு பார்ட்டின்னு சொல்ற, வர சொல்றா. வர சொல்றேன் குருஜி. ஜி வாழவன நாயன் நமக. உங்க அதிர்ஷ்டம் விக்ரம் ஜி. குருஜி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. உள்ள வாங்க. வாங்க. குட் மார்னிங் குருஜி. விக்ரம் ஜி இப்படிலாம் சொன்னா குருஜி கண்ணு வைக்க மாட்டாரு. குருஜி வாழவன நாய நமகன்னா ஒரு கண்ணு வைப்பாரு. ஓ என்னது? குருஜி ஆய வந்தாய நமக. குருஜி வாழ வந்தாய நமக. குருஜி ஆள வந்தாய ஆய நமக. என்னது ஆயாவா? குருஜி வாழவன நாய நமகங்கிறதா ஒரு ஆயான்ட்டாரு. இருக்கு ஆனா இல்ல. அதான் அவன் பிரச்சனை விக்ரமா. இல்ல புரியல குருஜி. என்ன? நிறைய பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல. வசதி இருக்கு ஆனா வாழ்க்கை சுகப்படல. அதுக்காக தான் இந்த வாழ வந்த தேடி வந்திருக்க விக்ரமா. குருஜி இந்த தேவையில்லாத பில்டப்லாம் வேண்டாம். நான் நேரா விஷயத்த பேசுறேன். விக்ரமா நீ ஒரு சிக்கலான ஆளுதான். அப்புறம் எதுக்கா வந்து நீயே சொல்லிடு. இல்ல இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தவங்களை பிரிச்சு வாழ்க்கை முழுசா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி செஞ்சிருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி. சரியாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறாய். சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கியாய். உன்னை உன் மனைவியிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும். அதுவே உன் மகிழ்ச்சி என்று நான் அறிவேன். எஸ் ஆமாஜி கரெக்ட். ஆக்சுவலி எனக்கு தனியா வாழ தான் பிடிச்சிருக்கு. ஆனா அவ என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா. எப்படியாவது அவளோட மனசை நீங்க தான் மாத்தணும். அதுக்கு தான் ஆக்சுவலா நான் உங்களை தேடி வந்திருக்கேன். விக்ரமா என்னுடைய தாரக மந்திரமே என்ன தெரியுமா? கவலையை விட மனைவியை துரத்தி விடு. விக்ரமா உன்னையும் உன் மனைவியை பிரித்து வைப்பது எனக்கு சர்வ சாதாரணம். கவலைப்படாத விக்ரமா. பேசிய உன் மனைவியை உன்னை விட்டு பிரித்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆக்சுவலா சாமி அதை நீங்க எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் கூட ரொம்ப நாளா பேசி பார்த்துட்டேன். ஒண்ணுமே நடக்கல சாமி. உன்னால முடியாது, என்னால முடியும். எப்படியாவது உன் மனைவியை தியானத்துக்கு கூட்டு வந்துரு. அவகிட்ட வாழ்க்கையின் தத்துவத்தை பேசி கேள்விகளை உருவாக்கி உன்னை விட்டு தனியா போய் வாழ்றதுக்கு மனசளவுல தயார்படுத்திடுவேன். சாமி இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? மகிழ்ச்சி. குருஜி வாழவன நாய நமக. குருஜி வாழவன நாய நமக. குருஜி வாழவன நாய நமக. என் பேரு வாழவன் தான். நம்ம எல்லாம் எல்லாரும் வாழ வந்திருக்கோம். மனைவியோட சேர்ந்து சாக வரல.
அதனால சந்தோஷத்தோட போ. நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். இந்த 3 நாட்கள் என் தியான வகுப்பில் கலந்து கொள். எல்லாம் நலமாக மாறும். அம்மா மின்னலு. சந்தோஷமா வாழு. இங்க உன் காலடி பட்டுருச்சுல, இதுக்கப்புறம் உன் மனைவி உன் வீட்டுக்கு காலடி வைக்காம அவங்க வீட்டுக்கு மின்னல் மாதிரி போயிடுவா. கவலை விட மனைவியை துரத்தி விடு. கவலையை விட மனைவியை துரத்தி விடு. கவலையை விட மனைவியை துரத்தி விடு. குறிச்சி வாழ வேணா நாயே நமக்கு. டேய், என்னடா புலி, ஏதோ பெரிய கூலி படன்னு சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்து வெட்ட வெளியில நிக்க வச்சிருக்க? இருக்கா, வருவாங்க. இவங்க நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குலகாரவங்க கிடையாது. நம்ம பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. உளவுத்துறை நம்மளை ஃபாலோ பண்ணி வருதான்னு பார்ப்பாங்க. சுத்து வட்டாரத்தில் 10 கிலோமீட்டரில் எந்த போலீஸ் நடமாட்டமும் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்டேயே வந்து பேசுவாங்க. குரூப்பாக பிளான் பண்ணி, குரூப்பாக ஸ்கெட்ச் போட்டு, குரூப்பாக கச்சிதமாக சம்பவத்தை நடத்திடுவாங்க. நீ கொடுக்குற பில்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் பிளான் பண்றோம். ஆனா அந்த மகா எப்படியோ பொழைச்சு வந்துடுறா. இந்த தடவை மிஸ் ஆகாதுக்கா. ஏன்னா நம்ம வந்திருக்கிற இடம் அந்த மாதிரி. இந்த கூலிப்படை ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை முடிக்காமல் போனதே கிடையாது. மகாவோட மர்டர் கன்ஃபார்ம்டு. நீ கவலைப்படாமல் இருக்கா? எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? அந்த ஆடிட்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணமாகி 100 நாளுக்குள்ள சொத்தெல்லாம் மகா கைக்கு போயிடுன்னு சொன்னார்ல. அதுக்கப்புறமும் எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு, அந்த உண்மை மட்டும் மகாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். சொத்துல ஒரு துளிய கூட நாம சொந்தம் கொண்டாட முடியாது. இத்தனை வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த சொத்தை எல்லாம் எப்படிடா திடீர்னு என் கையை விட்டு போக நான் விட முடியும்? அந்த மகாவை நிரந்தரமா ஒழிச்சு கட்டினாதான் நான் சுதந்திரமா வாழ முடியும். அக்கா, அங்க பார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.